வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சரிங்களா. குரூப் டூ 2A ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட்டு டிசம்பர் 2nd வீக் கன்ஃபார்மாக வந்துடும். முடியாத பட்சத்தில் 3rd வீக் வந்துடும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாருக்குமே மறுபடியும் இப்போ புது பிரச்சனை என்ன அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க சரிங்களா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு எக்ஸாமுக்கும் மினிமம் வந்து டேட்டு நோட்டிஃபை வந்ததுலேருந்து மினிமம் 50 to 60 டேஸ் மினிமம் அவங்க வந்து படிக்கிறதுக்கான டைம் கொடுக்கணும் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக டிசம்பர் 2nd வீக் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வருது அப்படின்னா, அதுக்கப்புறமா ஒரு 4-5 டேஸ் விட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் 15 டேஸ் கொடுக்கணும் சரிங்களா. 15 டேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டுக்கே முடிஞ்சிடும். அப்போது ஜான் 1st வீக் தான் வந்து உங்களுக்கு இது அப்ளை பண்ணுற டேட்டே முடியும் சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்க 60 டேஸ் அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஃபுல்லாகவே ஜான் ஃபுல்லாக பிப்ரவரி ஃபுல்லாக கொடுத்து தான் ஆகணும். அந்த இன்பிட்வீன் கேப்பில் வேறு ஏதாவது எக்ஸாம் மார்ச் மாதத்தில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்ச் மாதம் மெயின்ஸ் எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மெயின்ஸ் எக்ஸாம் மார்ச் 2nd வீக் 3rd வீக் அப்படி இல்லை அப்படின்னா ஏப்ரல் 1st வீக் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் ஏப்ரல் மாதத்துக்கும் அப்படி ஒரு ராசி. ஏப்ரல் மாதம் வர ஃபஸ்ட்டு சண்டே, அந்த சண்டேயில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aக்கான மெயின்ஸு மார்ச் 2nd 3rd இல்லை ஏப்ரல் 1st வீக் தான் நடக்கும் சரிங்களா. ஒரு எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு மினிமம் 50 to 60 டேஸ் வந்து படிக்கிறதுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சனிக்கிழமை தான் வேறு எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ மார்ச் 22 இருக்கலாம், இல்லை 29 இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏப்ரல் 5 இருக்கலாம். ஏப்ரல் 4, 5ங்கிறது நம்மளோட டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ராசியான தேதி சரிங்களா. ஸோ அந்த தேதியில் கூட வரலாம் ஏப்ரல் 4, 5. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் 3rd 4th 5th அந்த 3 நாளில் எப்போவுமே இதுக்கு முன்னாடி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த டேட்டு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. கண்டிப்பாக மார்ச் 15க்கு மேலே தான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வரும். அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது, படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க சரிங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், குரூப் 4க்கு படிக்கட்டுமா, குரூப் 2வில் நமக்கு வராதா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது. நம்ம அப்பா நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சம்பாரித்து கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா. அட்லீஸ்ட் அதை மனசில் வச்சாவது படிங்க. நம்ம வேலைக்கு போகிறோம் போகலைங்கிறது 2வது விஷயம். நம்ம படிக்கலை அதனால் வேலைக்கு போகலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாது சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிங்க. படிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் நீங்கள் சொல்லணும். முயற்சியே பண்ணாமல் நானும் 10 தடவை எழுதினேன் அப்படின்னு தயவு செஞ்சு எழுதாதீங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இப்போ குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி, 2540 வேக்கன்சி. இன்னும் ஒரு 200 வேக்கன்சி இருந்தால் கூட 2740 வேக்கன்சி தான். ஸோ 2750 பேர் மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த மெயின்ஸில் நீங்கள் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன், நான் மெயின்ஸுக்கு போயிட்டேன் அப்படின்னாலும் அந்த மெயின்ஸில் அவங்க அப்ளை பண்ணுற 30,000 பேர்த்தில் வெறும் 3,000 பேர்த்துக்கு தான் வேலை தர போகிறாங்க. மீதி இருக்கிற 27,000 பேர்த்துக்கு வேலை இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதனால் நீங்கள் இப்போ படித்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4க்கும் யூஸ் ஆகும். தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. நான் சொல்கிறது ஒன்று தான், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தவன் நோட்ஸை வாங்கி படிக்கணும், டெலகிராமில் யாராவது அனுப்புவானா, வாட்ஸ்அப்பில் எவனாவது அனுப்புவானா அப்படின்னு நீங்கள் அடுத்தவன் நோட்ஸை பார்க்குறதுக்கு நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னு வைங்களேன். ஒரு தடவை படிச்சுட்டு 2வது தடவை படிக்கும்போது அந்த நோட்ஸை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அடுத்து எப்போவுமே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுங்கிற நான் ஒரு வீடியோ போடுறேன், எவ்வளோ ஷார்ட்கட்டாக எவ்வளோ அழகாக நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். மொத்தத்தில் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது, டிசம்பர் 2nd வீக் இல்லை 3rd வீக்கில் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்துடும். 15 நாள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் தருவாங்க. அதுக்கப்புறம் 55 to 60 டேஸ் டைம் படிக்கிறதுக்கு டைம் தருவாங்க. இது வந்து மினிமமாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டிஃபைக்கு அப்புறம் 55 to 60 டேஸ் படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் சரிங்களா. இதுதான் அவங்களோட கண்டிஷனு. அப்போது ஜனவரி 1st வீக்கோடு நமக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் அப்ளை பண்ணுற டேட் முடிஞ்சுது அப்படின்னா
ஜனவரியில் 15 நாள், பிப்ரவரி 30 நாள், மார்ச் 30 நாள். சரிங்களா? இந்த 65 to 70 நாள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏப்ரல் மார்ச் லாஸ்ட் வீக்கோ இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கோ தான் எக்ஸாம் நடக்கும் மெயின்ஸு. நீங்கள் படிக்கிறது தயவு செஞ்சு 2 எக்ஸாமுக்கும் படிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு படிங்க. கன்ஃபார்மாக இந்த எக்ஸாம் விட்டாலும் அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.